ஜெபம் செய்வோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரை தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே உள்ளமே குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரை தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே உள்ளமே குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் தேவரீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்த தேவனாக, எங்களை பலப்படுத்தின தேவனாய் காணப்பட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த ஆராதனை வேளையையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். பாடகர் குழுவினரின் ஞாயிறாக அனுசரிக்க என் தேவன் தாமே கிருபை தருகிறீர், அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான பாடக குழுவினர்கள் இந்த நாளிலே செய்கிறதான இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானுடைய ஆளுகை பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும் இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 410 200 கீதம் 26வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 410 200 கீதம் 26. அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர். சாம்பலுமான நாங்களும் எவ்வாறு உம்மை ஆண்டுவோம், எவ்விதமாய் ஆராதிப்போம்.
துன்மார்க்கர் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு கேட்கும் வழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நாம் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயத்திக்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்பவானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் மறுக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரே, நமக்கு பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்ததியின் மாயமை மறுத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களையும் மனத்தாழ்மையும் அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவர்களை புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்தை கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாச தண்டையில் என்னுடன் கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறோம். யாவரும் முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு விலகி அணிந்து போனோம். எங்கள் இரத்தின் யோசனைகளும் விருப்பங்களுக்கும் மிகவும் நெருங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அளித்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகிகள் குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பையை அடிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவமின்றி துக்கப்படுத்துகிறது சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய நவசனாவுக்கு மயமுண்டாகும்படி நாங்கள் எங்கள் தேவை பற்றியும் நீதியும் தென்னப்பட்டி உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவை மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளைகளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நெத்தியானது சேரத்தக்கதாய் ஏத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்பட்டது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க விடாமல் தீமையை கிரகித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும்.
நின்ற வண்ணமாகவே 95ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம். நின்ற வண்ணமாகவே 95ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம். நாம் நின்ற வண்ணமாகவே சங்கீதம் ஒன்றை மாறி மாறி வாசிக்க நாம் கேட்போம். மாறி மாறி வாசிக்க குறிப்பிட்டான சங்கீதம் 120 121. மாறி மாறி வாசிக்க குறித்தான சங்கீதம் 120 121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கபடனாவே
உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் முள்முறி செடிகளை எரிக்கும் தழுகுமே கிடைக்கும். ஐயா, நான் மேசைகளிலே சங்கரித்து போது கேதாரின் கூட்டத்தாரங்களிடையிலே கூடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடி இருக்கிறேன். அவர்களோ நான் பேசும்போது உத்தமத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஈடுகிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதோ இஸ்ரவேலில் இருந்து காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலில் வெயிலாயினும் இரவிலில் நிலவாயினும் உனக்கு சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன் மூக்கையும் வாரத்தையும் இதுமுறை கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சபையார் யாவரும் அமரலாம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதப்படம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. யாத்ராகமம் 15:23ஆம் வசனம் முதல். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகள் 70 பேரிசை மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருக பாளையமிறங்கினார்கள். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேதப்படம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேதப்படம் யாத்திராகமம் 7:20ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியின் தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியரால் கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தம் ஆயிற்று. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். பார்வோன் இதயம் சந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதிருந்தபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லோரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்த 7 நாள் ஆயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதப்படம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து சத்திய வசனத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். சத்திய வசனத்தை சொல்லுகிறவர்களுக்கு அவர்களுக்கான கிஃப்டை கொடுக்கும்படியாய் திரு ஆல்பர்ட் அவர்களை முன்பதாய் வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:8. Speak to the earth and it will teach you, and the fish of the sea will explain to you. Job 12:8. பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரின் மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும்.
யோபு 12:8 ஸ்பீக் டு த எர்த் இட் வில் டீச் யூ அண்ட் ஃபிஷ் ஆஃப் த சீ வில் எக்ஸ்பிளைன் யூ ஜாப் 12:8 இயற்கையின் மூலமாக பேசும் கர்த்தர், பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:8 Creation speaks, listening to God's voice in nature. Speak to the earth and it will teach you. Fish of the sea, it will explain you. Job 12:8 இயற்கையின் மூலமாக பேசும் கர்த்தர், பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:8 கிரியேஷன் ஸ்பீக்ஸ், லிசனிங் டு த காட் வாய்ஸ் இன் நேச்சர். ஸ்பீக் டு த எர்த் அண்ட் இட் வில் டீச் யூ அண்ட் த ஃபிஷ் ஆஃப் த சீ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஜாப் 12:8 பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும். யோபு 12:8 ஸ்பீக் டு த எர்த் இட் வில் டீச் யூ அண்ட் த ஃபிஷ் ஆஃப் த சீ இட் வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஜாப் 12:8 பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:8 ஸ்பீக்ஸ் டு த எர்த் அண்ட் இட் will teach you and fish of the sea it will explain to you. Job 12:8 பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும். யோபு 12:8 ஸ்பீக் டு த எர்த் இட் வில் டீச் யூ அண்ட் த ஃபிஷ் ஆஃப் த சீ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஜாப் 12:8 Speak to the earth and it will be teach to you and the fish of the sea will be explained to you. Job 12:8 பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் விவரிக்கும். யோபு 12:8 பூமியை கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும். யோபு 12:8 ஸ்பீக் டு த எர்த் இட் வில் டீச் யூ அண்ட் த ஃபிஷஸ் ஆஃப் த சீ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஜாப் 8:12 பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:8 ஸ்பீக் டு தி எர்த் அண்ட் இட் வில் டீச் யூ அண்ட் த ஃபிஷ் ஆஃப் தி சீ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஜாப் 12:8 பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உங்களுக்கு விவரிக்கும். யோபு 12:8 ஸ்பீக் டு த எர்த் இட் வில் எக்ஸ்பிளைன் டு யூ அண்ட் த ஃபிஷ் ஆஃப் த சீ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஜாப் 12:8 இயற்கையின் மூலமாக பேசும் கர்த்தர், பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12:8 கிரியேஷன் ஸ்பீக்ஸ், லிசனிங் டு காட்ஸ் வாய்ஸ் இன் நேச்சர். ஸ்பீக் டு த எர்த் அண்ட் இட் வில் டீச் யூ அண்ட் த ஃபிஷ் ஆஃப் த சீ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஜாப் சாப்டர் 12:8 இன்று திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு இயற்கையின் மூலமாக பேசும் கர்த்தர். யாவரும் எடுத்துக்கொள்வோம். யோபு 12:8 யோபு 12:8 யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கிரியேஷன் ஸ்பீக்ஸ், லிசனிங் டு காட்ஸ் வாய்ஸ் இன் நேச்சர். ஸ்பீக் டு த எர்த் அண்ட் இட் வில் டீச் யூ அண்ட் த ஃபிஷ் ஆஃப் த சீ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஜாப் சாப்டர் 12:8 பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள். வருகிற ஞாயிறு மாதத்தின் 3வது ஞாயிறாய் இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு துதி உபவாச ஆராதனையாய் நடைபெறும். வருகிற ஞாயிறு மாதத்தின் 3ஆம் ஞாயிறாய் இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு துதி உபவாச ஆராதனையாய் நடைபெறும். சபை மக்கள் நீங்கள் அதில் உற்சாகமாய் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். தொடர்ந்து இவ்வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுது
பாடல்களை பாடி வாழ்த்தி ஜெபித்து தொடர்ந்து அடுத்த பகுதிகளாய் நாம் கடந்து செல்வோம். இவ்வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற திரு செல்வகுமார் மற்றும் திருமதி ரீஷ்மா செல்வகுமார் இவர்களுக்காக இப்பொழுது பாடல்களை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி நாம் இருந்தவனமாய் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் வருகிற நாட்களிலே தன்னுடைய பிறந்தநாளை அனுசரிக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஒவ்வொரு வருஷங்களிலும் என் தேவனுடைய அற்புதமான கரம் பிள்ளைகளோடு கூட இருந்தவைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை இந்த புதிய வருஷத்திலும் நீர் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தின் ஆசீர்வாதங்கள், புதிய வருஷத்தின் நன்மைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிதாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படியாய் அருமையான பிள்ளைகளை இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வதித்து சகல கிருபைகளிலும் தேவனுடைய வழிநடத்துதலும் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றுமை தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றுமை தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படும். எந்த நன்மை காய்ச்சலி தூங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மை காய்ச்சலி தூங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். மறுபடியும் நாம் யாவரும் எழும்பி நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். யாவரும் எழும்பி நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் உருவெடுத்து பிறந்தார். பந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரவலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் வேறொரு மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசி
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதி தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே, எங்களுக்கு ஆழ்ந்த சமாதி கட்டளையிடோ. பராபரன் எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் படைத்து இயற்கையின் மூலமாக பேசும் சர்வ வல்லமையுள்ள பிதாவை உம்மை போற்றுகிறோம். நீர் படைத்தவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தும் பாக்கியத்தையும் பராமரிக்கும் பொறுப்பையும் மனுகுலமாகிய எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உண்மையுள்ள உக்கிராக காரணங்களாகிய உம்முடைய படைப்புகளை பயன்படுத்தும் பாதுகாக்கவும் எங்களுக்கு நல்மனதை தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆகிய தேவனை, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய ஜீவனை, இந்நாள் வரையும் எங்களை சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, எங்கள் அத்தியஸ்தர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்திருளும். கர்த்தாவே, எங்கள் காரியஸ்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டிருளும்.
இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக யாரும் எழுதி நின்று கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 752, 200 கீதம் 9. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 752, 200 கீதம் 9. அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது கொயரிலிருந்து ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். Bye.
காத்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசே பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கும் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொருத்தமையாலும் வாழ்கவும் பிறர் பிழை நாங்கள் பொறுப்பது போல சோதனை நீற்றமை விலகியே காரும் வாழ்கவும் திருநாமம் தேவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துல மாண்பும் வாழ்கவும் திருநாமம் இன்று போல் என்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அனாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அனாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நெசனுக்கு மங்களம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நெசனுக்கு மங்களம் நீதிவாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதிவாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஓதுமானுகூலனுக்கு உயர்மானு வீரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் மன்னாவிமானனுக்கு வாணனுக்கு மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் வானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம் மலர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணாலந்தே எனக்கு கண்ணி மரிசே எனக்கு காணாலந்தே எனக்கு கண்ணி மரிசே எனக்கு கோணார் சகாயனுக்கு குருவத்தலேயனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசுநாதனுக்கு நாதனுக்கு ஜெயமங்கலம் சுபமங்கலம் 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமவதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு ஐலேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அது திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே
நடக்கும் அது நல்ல பிதாவே. இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இது நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஞான பாடக குழுவினர் மூலமாய் என் தேவாவியாருடைய நாம மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் உண்மை கண்டு எழுப்பி பிரகாசிப்பவர்களாய் எப்பொழுதும் காணப்பட கிருபை தாரும். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு நிமிடங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். இந்த காலை வேளையில் பாடக குழுவினரினுடைய ஆராதனையாய் இந்த நாளில் நாம் அனுசரித்து வருகிறோம். அருமையான பாடல்களை உற்சாகமாய் தனித்தனியாய் பாடின அருமையான பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்துகிறேன். நல்ல கரங்களை தட்டி அவர்களையும் உற்சாகப்படுத்திடுவோம். தொடர்ந்து பாடல் குழுவின் சார்பாக இதனுடைய வார்த்தையை இந்த நாளிலே பகிர்ந்தளிக்கும்படியாக ஷெர்லின் இப்பொழுது முன்பதாய் வருவார்கள். நல்ல கரங்களை தட்டி இதனுடைய நாமத்தை உயர்த்தி மகிழ்மைப்படுத்துவோம். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய வேத வாக்கியத்தை கேட்க அப்பா நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க அப்பா. உங்களுடைய இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அது ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தினமும் அது பயனுள்ளதாய் காணப்பட அப்பா நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மீதியான நேரம் முழுவதையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சத்தத்தை ஒருவரும் கேட்க கிருபை செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறாங்க, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி வந்து நம்ம எதை குறித்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைப்பு தண்ணீரின் வழியாக வெளிப்படும் தேவனின் வல்லமையும் வழி நடத்துதலும். தலைப்பு என்ன அப்படின்னா, தலைப்பை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. தண்ணீரின் வழியாக வெளிப்படும் தேவனின் வல்லமையும் வழி நடத்துதலும். இதில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி எங்கே கொண்டு போனாங்க? எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? கானான் தேசத்துக்கு என்ன பண்ணாங்க? கூட்டிகிட்டு போனாங்க. யார் கூட்டிகிட்டு போனா? மோசேயும் அவரோடு கூட ஆரோனும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பிரயாணத்தின் போது அவர்கள் வழிநடத்தப்படும் போது அவர்கள் ஒரு 7 விதமான தண்ணீர்களை என்ன பண்ணுறாங்கன்னா சந்திக்கிறாங்க. அந்த 7 விதமான தண்ணீர்களும் எங்கேயும் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. அதற்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? அந்த 7 தண்ணீரும் என்னென்ன தண்ணீர் நம்ம பார்க்க போகிறோம், அது எப்படிப்பட்ட காரியங்களாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது, தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதில் என்ன செய்கிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலாவது எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. முதலாவது இங்கே என்ன தண்ணியை குறித்து பார்க்குறோம்? இரத்தமான ஒரு தண்ணீர். இது என்ன அதுனா நதி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. எகிப்து தேசத்தில் என்ன நதி ஓடுது அப்படின்னா நைல் நதி அங்கே என்ன பண்ணுது? காணப்படுது. இப்போ நம்ம ஊரில் நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஊர்களில் நதியோ ஏரியோ குளமோ இருந்ததுன்னா அந்த ஊரோட தண்ணிக்கு மெயின் சோர்ஸ் எதுவாக தான் இருக்கும்? அந்த நதியோ அந்த குளமோ அதுதான் என்னவாக இருக்கும்? மக்களுக்கு குடிக்கிற தண்ணீராகவும் அவர்களுடைய வயல்நிலைகளுக்கு தண்ணீராகவும் அந்த நதியின் தண்ணீர் தான் என்னப்படும்? காணப்படும். இங்கேயும் அதே போல் ஒரு நதி தான் காணப்படுது. அது என்ன நதி? நைல் நதி. முதலாவது தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த முழுவதுமாக அந்த பிரயாணத்தில் பார்க்க போகிற தண்ணி எல்லாமே ஒவ்வொரு சோதனைகளாக தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஒவ்வொரு சோதனைகளாகவே இருக்கும். இதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது இந்த நதியின் தண்ணீர் இரத்தமாய் மாறினது. இந்த நதியோட தண்ணீரை நம்பி தான் அங்கே உள்ள எல்லா ஜனங்களுமே என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. எகிப்தின் விளைச்சல்கள் அதை நம்பி தான் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களும் எதை நம்பி தான் இருக்காங்க? அந்த தண்ணி நம்பி தான் இருக்காங்க. அங்கே போன மோசையும் ஆரோனும் எதை நம்பி தான் இருக்காங்க? அந்த தண்ணியை நம்பி தான் இருக்காங்க. அப்போது அந்த தண்ணீரை தேவன் என்ன பண்ண சொல்கிறாரு? அடித்தோடனே அது என்னவா மாறப்போகுது? ரத்தமாக மாறப்போகுது. இது யாருக்கு தெரியும்? மோசைக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து ஆண்டவரே இதை நான் அடித்தா இது ரத்தமாக மாறிடும், அப்புறம் நாங்கள் எதை குடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல?
அவர் எதுவுமே கேட்கல. அவர் அடிக்க சொன்னோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, போய் அடிச்சிட்டாரு. அதை அடித்த உடனே அதில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நதியின் மீன்கள் செத்து நதியின் ஆறி போயிற்று. போதும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நதி என்னவாயிடுச்சான், மொத்தமாக நாற்றமாயிற்று. அப்போ அது குடிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு தண்ணீராக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்போது நம்ம எல்லாருமே உலக பிரகாரமான காரியங்களை இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை முழுமையாக நம்பி இருப்போம். அதாவது அது ஒரு மனுஷங்களாக இருக்கலாம், இல்லை அது நம்மளோட சுய பலமாக இருக்கலாம், இல்லை அது வேறு ஏதோ ஒரு காரியங்களை நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை முழுசாக நம்பியிருப்போம். இப்போ சில நேரம் ஜென்ரலாக இப்போ நம்ம பார்த்தோம்னா மேக்ஸ் போடுவோம். நம்ம உட்காந்து நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஒரு டவுட் வந்துடும், எதுக்கும் நம்ம கேல்குலேட்டரில் போட்டு பார்ப்போமா அப்படின்னு எதை தான் நம்புவோம், ஒரு கேல்குலேட்டர் நம்புவோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள்லையும் நம்ம வேறு ஏதாவது ஒரு காரியங்களை முன்னிலைப்படுத்தி அதை நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா தேவன் நமக்கு ஒரு சோதனையை என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். அது எதுக்காக அனுமதிக்கிறார்னா, இதுதான் முதலாவது தலைப்பு, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர்ன்றதை காண்பிப்பதற்காக தான் முதலாவது சோதனையை எதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நம்மளுடைய நம்பிக்கை மற்றவர்கள் மீது இல்லாதபடிக்கு, அதை முற்றிலுமாய் அவமாக்கும்படிக்கு, நம்முடைய நம்பிக்கை அவர் ஒருவரை மாத்திரம் சார்ந்து இருப்பதற்காக இந்த முதலாவது சோதனையை தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். அடுத்ததாக இரண்டாவது காரியம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இந்த சம்பவங்கள் நமக்கு என்ன பண்ணும், நல்லா தெரியும். அநேக நேரங்களில் இதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். இது எதை பற்றி பேசுகிறோம், செங்கடல். இது யாருக்கு முன்னால் இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து என்ன பண்ணிட்டார், பார்வோன், இப்போ நீங்கள் இங்கே வேண்டவே வேண்டாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் துரத்திட்டார். துரத்தினதுக்கப்புறம் எல்லாவற்றையும் கொள்ளை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது ஒரு சமுத்திரத்துக்கு பக்கத்தில் அவங்க பாளையம் இறங்குறாங்க. அந்த சமுத்திரம் தான் செங்கடல். சமுத்திரம்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் அடிச்சுட்டு உப்பு தண்ணி, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அந்த செங்கடல் அங்கே இருக்குது. அதில் பாளையம் இறங்கிட்டாங்க. அவ்வளோ நேரம் பார்வோனோட இருதயம் என்ன பண்ணல, தேவன் நீ ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்ட சொல்லலை. அவங்க கடல் அருகே போனதுக்கப்புறம் ஆண்டவர் பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்துகிறார். நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு வந்துரு, உனக்கு வேலை செய்ய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்வோன் என்ன பண்ணுறாரு, தன்னோட ரதங்கள், தன்னோட யுத்த வீரர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நேராக போகிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கிறதுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே பயம் வந்துருச்சு. தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தவில்லை என்றால் பார்வோன் என்ன பண்ண மாட்டார், எகிப்திலிருந்து கிளம்பியிருக்க மாட்டார். அப்போ இந்த சோதனையை யார் தான் கொடுத்தா, ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார், அனுமதித்தார். அப்போது முன்னாடி என்ன இருக்குது, செங்கடல் இருக்குது. அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடையாய் காணப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன, நிறைய தடைகள், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். சோர்ந்து போயிடுவோம், ஆண்டவரே அவ்வளோதான், இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், இந்த விஷயமே முடிஞ்சிருச்சின்னு சொல்லி அந்த தடைகளை கண்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அதே தான் என்னவோ பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்களும் பண்ணாங்க. நாங்கள் எகிப்திலேயே மடிஞ்சு போயிருப்போமே, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தால் எங்களை கொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க, மோசே கிட்ட கேட்குறாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அதில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களை இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். எதால் மகிமைப்பட போகிறானா, அவனுடைய இராணுவத்தாலும் அவனுடைய குதிரை வீரர்களாலும் மகிமைப்படுவேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை கொடுத்தாருனா அந்த சோதனையின் அந்த தடைகள் மூலயமா யார் மகிமைப்பட போகிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, மகிமைப்பட போகிறார். இந்த இரண்டாவது காரியத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, வழி இல்லாத இடத்தில் வழி செய்கிறவர். நமக்கு வழியே இல்லை, தடையாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் நமக்கு திறந்து வழியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது.
இந்த சம்பவமும் நம்ம நிறைய நேரங்களில் இது குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். அவங்க எங்கே நடந்து போகிறாங்க, ஃபுல்லாகவே கால்நடையாக நடந்து தான் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன உண்டாகுது, தண்ணீர் தாகம் எடுக்கு. ஆனால் அவங்களுக்கு அங்கே தண்ணி கிடச்சிதா அப்படின்னா இல்லை. தண்ணி இல்லாமல் எத்தனை நாள் நடந்திருக்காங்க? 3 நாள் நடந்திருக்காங்க. அப்போது ஒரு தண்ணி தூரத்தில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களோட மனம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. இப்போ நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நம்ம பிரயாசப்பட்டிருப்போம், அது கிடைக்கல, அது நமக்கு கிடைக்க போது நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்னா அது குறித்து நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகும்ல. அதே மாதிரி ஒரு சந்தோஷம் யாருக்கு உண்டாயிருந்திருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் கிட்ட போய் அதை குடிக்கும்போது அது என்ன ஆயிடுச்சு? கசப்பாக இருக்குது. அதை என்ன பண்ண முடியாது, குடிக்கிறதுக்கு அது ஏதுவான தண்ணி இல்லை. அப்போது அவர்களோட இருதயத்தில் என்ன உண்டாகுது? ஒரு கலக்கம், ஒரு துன்பம், ஒரு கசப்பு அவர்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணுது, காணப்படுது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம பார்த்தோன்னா அநேக நேரங்களில் துன்பத்தோடும் கலக்கத்தோடும், ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் கண்ணீர் சிந்தி என்ன பண்ணுறோம், கதறிக்கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரியான மாறாவின் நேரத்தில் தேவன் என்ன பண்ணுகிறாராம்? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தேன் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. 25ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இங்கே தேவன் என்ன பண்ணுறாரு, மோசைக்கிட்ட ஒரு மரத்தை காண்பிச்சு அந்த மரத்தை என்ன பண்ணுங்க, அந்த மாறால போடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மரம் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். கசப்பு வந்துருச்சு, எனக்கு சோதனை வந்துருச்சு, நான்லாம் ஜெபிக்க மாட்டேன், நான்லாம் ஆலயத்துக்கு போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துட்டாரு, நான் அவர்கிட்ட இதை சரி பண்ணுறதுக்கெலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன், அவர் தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர்கிட்டயே சண்டை போட்டுட்டு விம்பு பண்ணக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாராம், மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிச்சார். அந்த மரத்தை தண்ணியில் போட்டால் தான் அந்த மாறாவின் தண்ணீர் என்னவா மாறும், மதுரமாக மாறும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு துன்பத்தின் வேலையிலையும் கஷ்டத்தின் வேலையிலையும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும், கூப்பிடணும். அதை தான் தேவாதி தேவன் விரும்புகிறார். இந்த 3வது காரியத்தோட தலைப்பு மாறா கசப்பை இனிப்பாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வெற்றியாய் மகிழ்ச்சியாய் அவர் மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். 4வது காரியம் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இதுலேயும் மோசேயோடு கூட தேவன் ஒரு வார்த்தையை கட்டளையிட்டு கொடுக்குறார். என்ன அப்படின்னா, அங்கேயும் ஜனங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. ஆனால் மாறாவின் சம்பவத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சோர்ஸ் அது நடக்கும் அப்படின்றதுக்கான ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தது, கசப்பான தண்ணியாவது இருந்துச்சு. ஆனால் இந்த கண்மலையோட சம்பவத்தில் பார்த்தோன்னா அங்கே சுற்றிலும் பார்க்குறாங்க, எங்கேயுமே என்ன இல்லை, தண்ணியே இல்லை, ஃபுல்லாக என்ன வறட்சி. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக நேரங்களில் தேவைகள் என்ன இருக்கும், அநேகமாக இருக்கும். அந்த தேவைகளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கண்டு நம்ம பயப்படுவோம். ஐயோ ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, நான் இதை எப்படி செய்வேன், என்னால் எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தேவைகளை குறித்து நம்ம என்ன தான் பண்ணுவோம், கலக்கம் தான் அடைவோம். அப்படி தானே? இல்லை ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுறவங்க மிக சிலர். அநேக நேரங்களில் நம்ம அதை குறித்து பதட்டம் அடைகிறவர்களாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் தண்ணி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலன்னா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஆனால் மோசையோட தேவன் என்ன சொல்கிறாரு, கண்மலையில் போய் நீ என்ன பண்ணு, அடி, உன் கையில் ஒரு கோல் இருக்குது, அதை போய் கண்மலையில் அடி அப்படின்னு சொல்கிறாரு. அது வெறும் என்னது, கற்பாறை தான். அப்படி தானே? கண்மலைன்றது ஒரு பாறை, ஒரு மலை தான். அதை போய் என்ன பண்ண சொல்கிறாரு, அடிக்க சொல்கிறாரு. ஒரு பாறைக்குள்ளேருந்து தண்ணி வருமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை வராது. அது எப்படி பாறையிலேருந்து எப்படி தண்ணி வரும் அப்படி தான் கேட்போம். அங்கே ஏதாவது நதி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை வெட்டி விட்டால் இந்த பக்கம் வேணால் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் ஒன்றுமே இல்லை, அங்கே சாத்தியக்கூற எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை அங்கே என்ன பண்ணார், செஞ்சார். அதே போல் தேவன் இந்த 4வது காரியத்திலேருந்து நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் தேவைகளை சந்திக்கிறவராக அவர் என்ன பண்ணுகிறாராம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த இடத்துல பாசிபிலிட்டியே இல்லை, எதுவுமே நடக்காது, இது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறே இல்லைன்ற காரியங்கள்லையும் அவர் நமக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். 5வது காரியம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர்கள் எலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேர்ச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இந்த காரியங்களில் பார்த்தோம் அப்படின்னா
இங்கே எதை குறித்து அப்போ தான் அந்த மாறாவின் தண்ணீரை தேவன் மதுரமாய் மாற்றி அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்படும் போது அவர்களுக்கு எதை கட்டளையிட்டு கொடுத்தாரு? ஏலியுமை. ஏலியமில் என்னெல்லாம் இருக்குது? ஏலியமில் என்னெல்லாம் இருக்குது? நீரூற்று. எத்தனை நீரூற்று இருந்தது? 12 நீரூற்று. தண்ணீர் இல்லை, அப்பா இப்படி கசப்பான தண்ணி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு முறுமுறுத்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு இளைப்பாறுதலை என்ன பண்ணுறாரு? ஏலியமில் கட்டளையிடுறாரு. நீ ஏன் முறுமுறுத்துட்டே இருக்க? நீ என்ன தண்ணி தானே கேட்டேன், இந்தா உனக்கு 12 நீரூற்றை கொடுத்துட்டேன். சாப்பாடுக்கு உனக்கு இல்லைங்கய்யா, இந்த பெருச்ச மரங்களோட தோட்டத்தை நான் என்ன பண்ணிட்டேன், உனக்கு கொடுத்துட்டேன்னு ஒரு செழிப்பான இடங்களில் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை என்ன பண்ணுறாரு? கட்டளையிட்டிருக்கிறாரு. எனக்கு வேதனையாகவே இருக்குது, மன நிம்மதியே இல்லைன்னு இப்போ யாரை கேட்டாலும் என்ன பண்ணாங்க? ஒரே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த வார்த்தைகள்லாம் இப்போ அடிக்கடி எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ஏனே தெரில, அந்த மன அழுத்தம் என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னா, அதிலிருந்து இளைப்பாறுதலை தரக்கூடிய தேவன் யார் தான்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இந்த ஏலியமிலேயே தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னவென்றால் இளைப்பாறுதலை அளிக்கிறவர். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஏலிமை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். எப்போ நமக்கு அந்த ஏலிமை காட்டுவார்? நம்ம அவர்கிட்ட அவரை நோக்கி நம்ம போகும்போது தான் இந்த ஏலிமை நமக்கு கட்டளையிட்டு கொடுப்பார். அடுத்ததாக 6வது காரியம், என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தண்ணீரிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். இந்த காரியங்களை குறித்தும் நம்ம அநேக நேரங்களில் நம்ம தியானிச்சிருப்போம். இது எதை பற்றின காரியம்? இதுவும் தண்ணீரை பற்றினது தான், கண்மலையை பற்றினது தான். ஆனால் இதில் அந்த கண்மலைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கண்மலையை ஆண்டவர் என்ன சொன்னார்? அடிக்க சொன்னார். இங்கே என்ன பண்ண சொல்கிறாரு? பேச சொல்கிறாரு. அங்கே அந்த அதிசயம் நடந்ததுக்கு அட்லீஸ்ட் அந்த கல்லையாவது போய் என்ன பண்ணாங்க? 2 தட்டு தட்டுனா தண்ணி வந்துச்சு. இங்கே என்ன பண்ண தான் சொல்கிறாரு? பேச தான் சொல்கிறாரு. ஆனால் மோசே என்ன பண்ணார்? போய் என்ன பண்ணிட்டார்? கல்லை அடிச்சிட்டார். அவருக்கு பழக்க தோஷம். போன தடவை அப்படி தானே அடித்தோம், இந்த தடவையும் அப்படியே போய் நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. ஆனால் தேவன் மோசேயின் இடத்துல எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். நான் பேச சொன்னால் நீ என்ன பண்ணணும்? போய் பேசணுன்ற கீழ்ப்படிதலை தான் அவர் எதிர்பார்த்தார். ஆனால் மோசே என்ன பண்ணார்? கீழ்ப்படியாமல் கோவத்தில் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்துட்டே இருக்காங்கன்றது மோசைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, எரிச்சலாயிட்டார். அதனால டென்ஷனில் என்ன பண்ணிட்டாரு? போய் கண்மலையை அடிச்சிட்டாரு. இது தேவனுக்கு மோசே முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போடுது இந்த காரியத்தினால தான் மோசே என்ன பண்ணலை? கானான் தேசத்தை சுதந்திரிக்கலை. ஆண்டவர் சொன்னார், நீ கானான் தேசத்தை அந்த மலை உச்சிலேருந்து பாரு, ஆனால் நீ அதுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லும் போதும் மோசே என்ன பண்ணலை? ஏண்டவரை இவ்வளோ தூரம் நான் கூப்பிட்டு வந்துட்டேன், உள்ளே போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுன்னு என்ன பண்ணல? மோசே கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணல? கீழ்ப்படியலை. அவர் ஆண்டவராகிய கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணார்? ஒரு பாவத்தை செய்தார். கீழ்ப்படியாமை அப்படின்றது ஒரு பாவம். அந்த கீழ்ப்படிதல் அப்படின்றத இந்த காரியத்தில் அவர் நமக்கு உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த காரியத்தின் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறவர். மோசையிட்டு அவர் எப்படி கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தினந்தோறும் அவர் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிற நியாயப்பிரமாணம், நமக்கு 10 கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு. அன்பே பிரதான கட்டளைன்னு நமக்கு அநேக காரியங்களை குறித்து அவர் நம்மளோட மாதிரியை காண்பித்திருக்கிறார். அந்த மாதிரியெல்லாம் பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடைசியாக 7வதாக, இதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய ஒரு காரியம். ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த காரியத்தெல்லாம் யார் பண்ணா அப்படின்னா மோசே பண்ணியிருப்பார். இப்போ பண்ண போகிற காரியத்தை யார் பண்ணியிருப்பா அப்படின்னா யோசுவா பண்ணியிருப்பார். எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலையிலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள்
யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அற்பு காலம் முழுவதும் கரையுண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானு கொடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமானான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீருற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இதில் எந்த தண்ணீரை குறித்து நம்ம பார்க்குறோம்? யோர்தான் நதியை குறித்து என்ன பண்ணுறோம்? இந்த காரியங்களில் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் மோசே செஞ்சுட்டாரு. மோசே டைரெக்டாக என்ன பண்ணார்? அவர் தான் வந்து இவ்வளோ நேரம் நடந்த அற்புதத்தை செஞ்சார். இங்கே யார் செய்ய போகிறாங்க? யோசுவா செய்ய போகிறாங்க. ஆனால் யோசுவா வந்து மோசே மாதிரி கோல் எடுத்து நீட்டி அப்படிலாம் என்ன பண்ணாங்க? இங்கே அற்புதம் செஞ்சாங்களா? கிடையாது. இதில் ஒரு அழகான காரியங்கள் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். அப்படின்னா நதி வேகமாக தண்ணி என்ன பண்ணிகிட்டே இருக்குது? ஓடிட்டே இருக்குது. அந்த நதியின் தண்ணீர் இப்போ இந்த அறுப்பு காலம் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக என்ன பண்ணுமா? கரை வரைக்கும் புரண்டு ஓடும். அப்போது ஒரு ஆள் போனாங்கன்னா என்ன பண்ணிடும்? அடித்து இழுத்துட்டு போயிடும். அவ்வளோதான். அப்போது இப்போ நம்மளை ஒரு நல்ல வேகமாக தண்ணி ஓடிட்டுருக்கு, அதில் போய் நீங்கள் இந்த தண்ணியில் போங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போவோமா? போக மாட்டோம். ஏன்னா தண்ணி இழுத்துட்டு போயிடும்ன்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். இங்கே யோசுவா என்ன பண்ணுறாரு? ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கிட்டு இருக்கிற ஆசாரியர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, போய் அந்த நதியில் என்ன பண்ணுங்கள்? காலை வைங்க, தேவன் வந்து அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. ஆசாரியர்களுக்குள்ளே என்ன இருந்திருக்கும்? ஒரு பயம் இருந்திருக்கும். இங்கே யோசுவா என்ன பண்ணல? டைரெக்டாக போய் ஒரு அற்புதத்தை செய்யலை. யோசுவாவை கொண்டு ஆசாரியர்களை வைத்து தான் இங்கே என்ன பண்ணாங்க? ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணுச்சான்? அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அதாவது நதி வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஓடிட்டே இருக்கும். கடல்னா அப்படியே இருக்கும், நதி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஓடிட்டே இருக்கும். அந்த ஓடி வருகிற தண்ணீர் என்ன பண்ணதான்? நின்று குவியலாம் என்ன பண்ணுச்சு? மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போது தேவன் இந்த ஆசாரியர்கள் யோசுவா சொன்னதை கேட்டு தங்களுடைய கால்களை அந்த நதியில் வைக்கலை அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்காது. அப்போது இதில் எதை முக்கியமாக நம்ம பார்க்கலான்னா ஆசாரியர்களோட விசுவாசம். ஸோ இதில் இந்த காரியத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, விசுவாசத்தின் முதல் அடியை மிதிக்கிறவர். அதாவது அவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு நமக்கு சொல்லியிருப்பார், ஆனால் அதை விசுவாசிக்க கூடாமல் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் அதை விசுவாசம் இல்லாமல் அதை சுதந்திரிக்க கூடாமல் இருக்கிற நம்மகிட்ட தேவன் என்ன சொல்கிறாரு? முதல்ல நீ விசுவாசித்து ஒரு அடி முன்னாடி வை. என் மேலே இப்போது சீஷர்களையுமே கடல் மேலே தேவன் நடந்துட்டு இருக்கும்போது என்ன கேட்பாங்க? நானும் கடலில் நடக்கவான்னு கேட்டுட்டு என்ன பண்ணுவார்? கடலில் இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் என்ன வந்துடும்? பயம். அந்த பயம் இல்லாதபடி நீ விசுவாசத்தினா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப? நடந்திருப்ப. அவன் தடுமாறும் போது தேவன் கையை பிடித்து என்ன பண்ணார்? தூக்குனார். ஆனாலும் ஏன் விசுவாசிக்கலன்னு தான் ஆண்டவர் கேட்டார். அப்போது நம்மளை விசுவாசித்து நம்மளுடைய முதல் படியை என்ன பண்ணணுமா? எடுத்து வைக்கணும். இந்த 7வது காரியத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தான். முதல் காரியம், அந்த நைல் நதியின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். 2வது, செங்கடல் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், வழி இல்லாத இடத்தில் வழி செய்கிறவர். 3வது, மாறாவின் அந்த கசப்பான தண்ணீர் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், கசப்பை இனிப்பாக்குகிறவர். கண்மலையின் தண்ணீரினால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், தேவைகளை சந்திக்கிறவர். 5வது, ஏளிமை தேவன் வந்து எதற்காக உதாரணமாய் காட்டுகிறார் என்றார், இளைப்பாறுதலை அளிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். 6வது காரியம், பேச வேண்டிய கண்மலையிடம் மோசே அடித்த அந்த கண்மலை வந்து எதை நமக்கு குறிக்கிறது என்றால் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறவர் என்பதை குறிக்கிறது. 7வது காரியம், இந்த யோர்தான் நதி விசுவாசத்தின் முதல் அடியை மிதிக்கிறவர் என்ற காரியத்தை நமக்கு குறிக்கிறது. யாவரும் தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தைக்காய் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் தகப்பனே, அப்பா
இஸ்ரவேல் ஜனங்களோடு தகப்பனே இந்த 7 விதமான தண்ணீர்களினால் அற்புதத்தையும் அப்பா அவர்களோடு கூட நீர் இருந்த அந்த அப்பா நீங்கள் செய்த அந்த அதிசயத்தையும் நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு காரியங்கள்லையும் நீர் ஒவ்வொரு அப்பா உங்களுடைய குணத்தை நீங்கள் காட்டியிருக்கிறீங்க அப்பா. அதன் ஒவ்வொன்றையும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும் தகப்பனே. அப்பா எங்களுடைய துன்பங்கள் துக்கங்கள் அப்பா எங்களுடைய கலக்கங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. அவைகளை நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய முதற்படியை இன்று நாங்கள் எடுத்து வைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. விசுவாசத்தின் ஓட்டமாக எங்களுடைய ஓட்டம் காணப்படுவதற்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய தயவினால ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அப்பா இந்த வார்த்தை பிரயோஜனமுள்ளதாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து மறுபடியும் நாம் யாவரும் இப்பொழுது எழும்பி நின்று காணிக்கை பாடலுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 95, 202 கீதம் 203. சுந்தர பரமதேவ மைந்தனை கிறிஸ்துவ ஸ்தோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தனை கிறிஸ்துவ ஸ்தோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும். அந்தரம் பூமியும் தந்து சொந்த ஜீவனையும் ஆற்றினார், நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள் மொழி சூற்றினார், கிருபையா தேற்றினாரே. துதி சுந்தர பரமதேவ மைந்தனே கிறிஸ்துவ ஸ்தோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும். ஆதகம் கூடுங்கள், பாவதுயர் போடுங்கள், ஜெயத்தை கொண்டாடுங்கள், துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தனே கிறிஸ்துவ ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனம் என்றும். விண்ணில் உள்ள ஜோதிகளும்
நின்றவிடமாகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளோ நேரமாக இந்த ஞாயிறை பாடகர் குழுவினருடைய ஞாயிறாய் அனுசரிக்க என் தேவன் பாராட்டின சகல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடகர் குழுவினர்கள் ஆண்டவருடைய பாடல்களை பாடியும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தியும் ஆராதித்தும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளித்தும் இந்த நாளிற்குரிய ஊழியத்தை அருமையான பிள்ளைகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதற்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அருமையான பிள்ளைகளுக்கு தேவரீர் கொடுத்ததான எல்லா விதமான தாழ்ந்துகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, என் தேவன் பலப்படுத்துவீராக, உடைய கிருபையினால் முடிசூட்டி கொள்வீராக. படிப்பின் காரியங்களிலே, வேலையின் காரியங்களிலே, எல்லாவற்றிலும் தேவகரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து, ஆலயத்திலே முன்மாதிரியாய் திகழ்ந்து உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, திருச்சபையிலே இந்த நாளில் ஆராதனையை கலந்து கொண்டருமையான ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை என் தேவனீர் ஆசீர்வதித்து தருவீராக. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக, பலவீனங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பாதுகாப்பை தருவீராக. உடைய பிள்ளைகள் போக்கில் வருத்தும் தேவக்கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே நன்மைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகத்தக்கதாய் என் தேவனீர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறார்களோ ஆண்டவரே, அப்பொழுதெல்லாம் என் தேவனுடைய அற்புதமான கரம் உடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னுமாய் கொடுத்த காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கொடுத்த உடைய பிள்ளைகளுடைய கரங்களை என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆலயத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய் எப்பொழுதும் வந்து நிற்கிறதை தேவன் அறிந்திருக்கிறேன். எல்லாருடைய தலைகளும் எப்பொழுதும் உயர்ந்திருக்க கிருபை தருவீராக. எல்லோரும் ஆசீர்வாதமாய் சுகித்து காணப்பட நீர் கிருபை தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியங்களையும் என் தேவனீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. ஊழியத்தின் காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவ மகிமை காணப்படட்டும், தேவ பிரசனம் காணப்படட்டும். ஊழியத்திற்கென்று எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவனீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுப்பீராக. ஆலயத்தின் தேவைகள் எல்லாவற்றிலும் தேவகரம் கூட இருக்கட்டும், தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஆட்சேபிக்கிற சமயத்தில் இந்த சுற்றியுள்ள கிராமத்தையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் உடைய அன்பை அறிந்து கொள்ள என் தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதை இடத்து விட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் உடைய மாறாத திவ்ய பிரசனம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துவதாக. உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். பரிசுத்தமுள்ளவர்களாய் எங்களை பாதுகாத்து மறுபடியும் இதே இடத்திற்கு வந்து உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் எப்பொழுதும் காணப்பட கிருபை தருவீராக. சகல துதிகன மகிமையாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக. முடிவு பாடலாக பின்பவனி கீதமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 720 200 கீதம் 486 பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 720 200 கீதம் 486. பாதை காட்டுமா யெகோவா, பரதேசியான நான். பாதை காட்டுமா யெகோவா, பரதேசியான நான். பலவீனன் அறிவீனன் இவ்வுலோகம் காடுதான்.
நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.